ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 1.4 வந்து பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ல சீரீஸ் ஆஃப் சக்சஸிவ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அது என்ன எக்ஸ்பிரிமெண்ட்னா சிம்பிள் பெண்டுலமுடைய பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அதோட ரீடிங்ஸை சக்சஸிவாக மெஷர்மெண்ட் எடுக்கும் போது என்ன மாதிரியான ரீடிங்ஸ் வந்து கிடைக்கிதுன்னா 2.63 செகண்ட், 2.56 செகண்ட், 2.42 செகண்ட், 2.71 செகண்ட் அண்ட் 2.80 செகண்ட் இந்த ரீடிங்ஸ் எல்லாம் கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மீன் வேல்யூ, அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் அண்ட் பர்சன்டேஜ் எரர் இதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்டா இந்த கொஷின்லேருந்து கிவன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கிவன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்களா ரீடிங்ஸு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம T1, T2, T3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதுறோம். ஸோ T1ங்கிறது 2.63 செகண்ட், T2ங்கிறது 2.56 செகண்ட், T3ங்கிறது 2.42 செகண்ட், T4ங்கிறது 2.71 செகண்ட், T5 அப்படிங்கிறது 2.80 செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், we have to calculate the mean value. ஸோ இது எல்லாத்துக்கும் எப்படி மீன் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ், அதுதான் வந்து மீன் வேல்யூங்கிறது. ஸோ இது எல்லாமே டைம் பீரியட் தானே. அப்போ இந்த டைம் பீரியடுக்கு நம்ம மீன் வேல்யூ எடுத்துகிறோம் அப்படின்னா அதை நம்ம டிஎம் அப்படின்னு போடுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எல்லாத்தையும் சம் பண்ணணும். ஸோ T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 ப்ளஸ் T4 ப்ளஸ் T5 டிவைடட் பை டோட்டல் வந்து மொத்தம் 5 இருக்கு. இப்போ T1க்கு என்ன வரும், அந்த வேல்யூஸ் ஒவ்வொன்றத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். T1க்கு வந்து 2.63, T2க்கு வந்து 2.56, T3க்கு 2.42, T4க்கு 2.71, T5க்கு 2.80 எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 வந்து போடுறோம். ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இங்கே சம் பண்ணி காட்டியிருக்கேன், 13.12 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து வரும். இதை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா அதை இங்கே நான் டிவைட் பண்ணி காட்டியிருக்கேன், 262.4 வந்து வரும். நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 13.12 அதை அப்படியே எடுத்து எழுதாமல் 1312 மட்டும் டெசிமல் பிளேஸ் எடுக்காம அந்த வேல்யூ மட்டும் தான் எடுத்து எழுதி டிவைட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்போ 262.4 வந்து வரும். இங்கே ஆல்ரெடி 2 டெசிமல் பிளேஸ் வந்து இருக்கிறதுனால ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை 2 டெசிமல் பிளேஸ் டுவோர்ட்ஸ் லெஃப்ட் வந்து நம்ம மூவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு 2.624 செகண்ட் வந்து வரும். இப்போ இதை வந்து நம்ம 2 டெசிமல் பிளேஸ்க்கு மட்டும் வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் டெசிமல் பிளேஸ் வந்து பார்க்குறோம், 4 ஈக்குவல் டு 5ம் கிடையாது, கிரேட்டர் தென் 5ம் கிடையாது. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 5 அப்படிங்கிறதுனால அந்த தேர்ட் வேல்யூவை நம்ம இக்னோர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா 2.62 வந்து வரும். ஸோ திஸ் இஸ் த மீன் வேல்யூ. நெக்ஸ்ட் அடுத்ததா அப்சல்யூட் எரர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்சல்யூட் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்திருக்கு. என்ன அப்படின்னா இட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ட்ரூ வேல்யூ அண்ட் த மெஷர்ட் வேல்யூ. இங்கே ட்ரூ வேல்யூ அப்படிங்கிற ஒன்று கொஷினில் கொடுக்கல. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம மீன் வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம் மைனஸ் மெஷர்டு வேல்யூ. மெஷர்ட் வேல்யூ அப்படின்னா 5 ரீடிங்ஸ் வந்து இருக்கு இல்லையா, T1, T2, T3, T4, T5. ஸோ அதுதான் நம்ம வந்து மெஷர்டு வேல்யூவாக எடுத்துக்கிறோம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் டெல்டா T இஸ் ஈக்குவல் டு, இட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் TM மைனஸ் T. இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே கேபிட்டல் டீன்னு மட்டும் இருக்கு, டெல்டா கேபிட்டல் டீன்னு இருக்கா. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம டெல்டா கேபிட்டல் T1 வந்து போடுறோம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் டெல்டா கேபிட்டல் T1 இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன் வேல்யூ என்னது 2.62 மைனஸ் T1. ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கு T1 அப்படிங்கிறதுனால நம்ம அந்த T1ஓட வேல்யூ வந்து 2.63, இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும்போது யூ வில் கெட் 0.01 செகண்ட். நெக்ஸ்ட் அடுத்து செகண்ட் வேல்யூக்கு அப்படிங்கிறப்போ மேக்னிடியூட் ஆஃப் டெல்டா T2 அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மீன் வேல்யூ அதே மீன் வேல்யூ தான், ஆனால் இந்த மெஷர்ட் வேல்யூ மட்டும் அடுத்த வேல்யூ பண்ண T2 வந்துடும். ஸோ இதோட வேல்யூ என்ன 2.56, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இது ரெண்டுத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா we will get 0.06 செகண்ட். நெக்ஸ்ட் அடுத்ததா magnitude of delta T3 which is equal to, it is a magnitude of difference between mean value and measured value. measured value வந்து T3, அதுக்கு வேல்யூ வந்து 2.42 which is equal to 0.20 செகண்ட். நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு
மேக்னிடியூட் ஆஃப் டெல்டா T4 வந்து என்னன்னா, இட் இஸ் அ மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன் வேல்யூ அண்ட் மெஷர்ட் வேல்யூ. இங்க வந்து 4th வேல்யூ என்னது? T4க்கு வந்து 2.71 which is equal to ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும்போது நமக்கு ஜஸ்ட் செப்பரேட் மட்டும் பண்ணோம்னா -0.09 வந்து வரும். இங்க மேக்னிடியூட் வந்து போட்டிருக்கிறதுனால மைனஸா இருந்தாலும் நம்ம எடுத்து எழுதும்போது பிளஸ் தான் எடுத்து எழுதுவோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.09 செகண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது 5th ரீடிங்க்கு மேக்னிடியூட் ஆஃப் டெல்டா T5 is equal to magnitude of difference between the mean value and 5th measured value வந்து என்னது? T5க்கு வந்து 2.80. இது ரெண்டுத்தையும் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணி இதுக்கு மேக்னிடியூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 0.18 செகண்ட் வந்து வரும். ஸோ இதுதான் அப்சல்யூட் எரர். நெக்ஸ்ட் அடுத்ததா மீன் அப்சல்யூட் எரர் வந்து பார்க்கலாம். இந்த மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி அப்சல்யூட் எரர் அப்படிங்கிற இந்த 5 ரீடிங்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர்னால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மீன் அப்சல்யூட் எரர் வந்து கிடைச்சிரும். ஸோ என்ன பண்றோம்? டெல்டா டிஎம் இஸ் ஈக்குவல் டு in the first one, magnitude of delta T1 plus magnitude of delta T2 plus magnitude of delta T3 plus magnitude of delta T4 plus magnitude of delta T5 the whole divided by 5 அப்படின்னு வரும். இப்போ இந்த ஒவ்வொரு இதுக்கும் நம்ம அதோட வேல்யூவை வந்து எடுத்து எழுதணும். ஸோ வேல்யூ எடுத்து எழுதும் போது 0.01 plus 0.06 plus 0.20 plus 0.09 plus 0.18 divided by 5 அப்படின்னு வருது. ஸோ எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 0.54 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து வருது. ஸோ இந்த 0.54 5ஆல டிவைட் பண்ணும்போது எப்படி வரும்னா, இங்க நான் பாயிண்ட் எடுத்துக்காம நான் 54 அப்படிங்கிற அந்த வேல்யூ மட்டும் எடுத்து 5ஆல டிவைட் பண்ணும்போது 10.8 அப்படிங்கிறது எனக்கு வருது. இப்போ ஆல்ரெடி 2 டிஜிட் வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து இருக்கிறதுனால நான் இங்க 2 டிஜிட் தள்ளி வச்சேன் அப்படின்னா 0.108 அப்படின்னு எனக்கு வேல்யூ வந்து வரும். அண்ட் இதுக்கு நான் ரவுண்ட் ஆஃப் பண்றேன் 2 டிஜிட் வர மாதிரி அப்படின்னா இங்க 8 அப்படிங்கிறது 5 விட கிரேட்டர். ஸோ ப்ரீவியஸ் ஒன் அதாவது செகண்ட் டிஜிட்ல +1 வந்து ஆட் ஆகும். விச் மீன் எனக்கு கிடைக்கக்கூடிய மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது 0.11 செகண்ட். ஓகே, மீன் அப்சல்யூட் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்ததா ரிலேட்டிவ் எரர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறப்போ இந்த மீன் அப்சல்யூட் எரரையும் பை அந்த மீன் வேல்யூவும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிலேட்டிவ் எரர் வந்து கிடைக்கும். ஸோ ரிலேட்டிவ் எரர் ST is equal to டெல்டா TM, அதாவது இதான் வந்து மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது பை மீன் வேல்யூ TM இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா இந்த மீன் அப்சல்யூட் எரருக்கு என்ன கிடைச்சிச்சு? 0.11. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பை மீனுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா மீன் வேல்யூக்கு 2.62 வந்து கிடைச்சிச்சு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு இங்கே வந்து நான் பண்ணி காமிச்சிருக்கேன். டெசிமல் பாயிண்ட் எதுவும் எடுக்காம ஜஸ்ட் இந்த வேல்யூ வச்சு மட்டும் டிவைட் பண்ணுறேன். ஸோ 11 டிவைடட் பை 262 இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 0.0419 அப்படின்னு கிடைக்கும். அதை நான் இங்கே எடுத்து எழுதுறேன். இப்போ நான் இதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன், அதாவது 2 டெசிமல் பிளேஸ் வர மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா 3rd டெசிமல் பிளேஸ் பாருங்க 1 which is means less than 5 அப்படிங்கிறதுனால இதை அப்படியே நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம 0.04 மட்டும் எடுத்து எழுதுறோம். திஸ் இஸ் த ரிலேட்டிவ் எரர். நெக்ஸ்ட் அடுத்ததா பர்சன்டேஜ் எரர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, ரிலேட்டிவ் எரரை இன்டூ 100 பண்ணோம்னா பர்சன்டேஜ் எரர் வந்து கிடைச்சிடும். ஸோ ரிலேட்டிவ் எரர் நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா 0.04 வந்து கிடைச்சிச்சு. அந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதிட்டு இன்டூ 100 பண்றோம் அப்படின்னா நமக்கு 4% அப்படின்னு வரும். திஸ் இஸ் த பர்சன்டேஜ் எரர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததா இந்த டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிறது, அதாவது இதோட ஆக்சுவல் வேல்யூ ட்ரூ வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா it will lies between mean value and the absolute mean error, which means Tm plus or minus delta Tm. இப்போ Tm ஓட வேல்யூ என்னன்னா 2.62 plus or minus delta Tm ஓட வேல்யூ 0.11. இது எப்படி எழுதுறோம்? 2.62 plus 0.11 நமக்கு வேல்யூ வந்து 2.73 செகண்ட்னு வரும். அண்ட் அடுத்து இங்கிட்டு 2.62 மைனஸ் 0.11 வந்து என்ன வரும்னா 2.51 செகண்ட் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஆக்சுவல் வேல்யூ அப்படிங்கிறது 2.51 செகண்டுக்கும் அண்ட் 2.73 செகண்டுக்கும் நடுவில் வந்து லைஸ் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் வந்து. இப்படி தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும்.